हेमन्ते प्रथमे मासे नन्दव्रजकुमारिकाः चेरुः हविष्यं भुञ्जानाः कात्यायन्यर्चनव्रतम् कात्यायनि महामाये महायोगिन्यधीश्वरी நந்தகோபசுதந்தேவி பதிம்மே குருதே நமஹ. திருவாய்ப்பாடியிலே உண்டான பஞ்சலட்சங்குடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை அடைவதற்காக ஹேமந்த ருத்துவின் முதல் மாசமான மார்கழி மாசத்திலே விரதம் அனுஷ்டித்தார்கள், நோன்பு நோற்றார்கள். அது என்றோ துவாபர யுகத்தில் நடந்தது. அதை கலியுகத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே ஆண்டாள் தான் அனுகாரம் பண்ணி தரிக்க பார்க்கிறாள். பெருமானிடத்திலிருந்து பிரிந்த ஆற்றாமையை அதை குறைத்து கொள்ள பார்க்கிறாள். பகவத் அனுபவம் அவருடைய திருவுள்ளத்திலே மண்டிவிட அவ்வனுபவ பரிவாகமாகவே திருப்பாவை 30 பாசுரங்களும் பிறந்தன. திருப்பாவையினுடைய பாசுரங்களை பிரித்து பார்த்தால் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்கிற பாசுரத்துக்கு இணங்க 5 25ஆகவும் கடைசியில் ஒரு 5 சேர்த்து 30ஆகவும் பேட்டிகா விபாகம் செய்யப்படுகிறது. அப்ப ஓரோர் 5 பாசுரத்துக்கும் ஓர் கருத்து என்று புரிகிறது. முதல் 5 பாசுரங்கள் அவதாரிகை முன்னுரை. மேலிட்ட 10 பாசுரங்கள் பெண்களை எழுப்ப பிறந்த பாசுரங்கள். அந்த 10 2 5ஆக பிரித்து கொள்ளலாம்னு பார்த்தோம். விடிந்தமைக்கு அடையாளம் கூறிய 5 பாசுரங்கள், விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லாத 5 பாசுரங்கள். ஆக எல்லே இளங்கிளியே பாசுரத்தோட 15 முடிஞ்சன. வேதம் வல்லார்களை ஆசிரியிக்கிறா போலே பாகவத பெண்களை ஆசிரியித்து மேலே விண்ணோர்களை ஆசிரியிச்சுட்டு பகவானை பற்ற வேண்டும் என்கிற முறையறிந்தவளான ஆண்டாள் விண்ணோர்கள் ஸ்தானத்திலே நாயகனாய் நின்றான்னு 16வது பாசுரத்திலிருந்து 33 20வது பாசுரம் வரைக்கும் துவாரபாலக, க்ஷேத்திரபாலக, நந்தகோபாலன், யசோதை, பலராமன், நப்பின்னை ஆகிய அனைவரையும் எழுப்பிக் கொள்ளுகிறாள். அது 20வது பாசுரம் வரை முடிந்தது. அதுக்கு மேலே 5 பாசுரங்கள், மேலே 5 பாசுரங்கள். இப்ப கடைசி 10 பாசுரங்களை நாம் வேறொரு விதமாகவும் பிரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா கடைசி 10க்குள்ளே 9 பாசுரங்கள் தான் ஆண்டாள் இடைச்சி பாவனையில் பாடினது. கடைசி ஒரு பாசுரம் வங்கக்கடல் கடைந்த பட்டர்பிரான் கோதைன்னு தன்னையே வெளிப்படுத்தி கொண்டு பாடினது. அதனால ஆண்டாளா பாடினது ஓர் பாசுரம். அதற்கு முன்னாடி 9 பாசுரங்களும் இடைச்சியாக பாடினது. அது வேறொரு விதமாக பிரித்து பார்த்தல். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது 5 5ஆ பார்த்துன்னு வந்தோம். இப்போ இந்த கணக்குப்படி 29ம் 1ன்னு பார்த்துக்கணும். ஏன்னா 29 பாசுரங்களுமே இடைச்சியாக பாடினது. ஒரே ஒரு பாசுரம் மட்டும்தான் ஆண்டாளாக பாடியது. இப்போ கடைசி 10 பாசுரங்களுக்கு வந்துள்ளோம். இந்த 10க்குள் 21வது பாசுரத்திலேருந்து 25வது பாசுரம் வரை ஒரு கிரமம், 26வது பாசுரத்திலேருந்து 30வது பாசுரம் வரை மற்றொரு கிரமம். கிரமம் ஏதென்னால் கண்ணனை நேரே சென்று எழுப்புகிறாள். தான் சிரமப்பட்டு கண்ணனை எழுப்ப வந்திருக்கோம், பல பெண்களை கூட்டிக் கொண்டிருக்கிறோம், நீராடுவதற்கு பிரார்த்தித்தோம், என்னென்னமோ சிரமப்பட்டிருக்கோம். இப்படின்னு தான் பட்ட முயற்சியை நினைத்து கொண்டு பாடியவை இந்த 5 பாசுரங்களும் 21லேருந்து 25 வரை. 26வது பாசுரத்தில் தான் கண்ணன் கதவை திறக்க அவனை நேரே காண்கிறாள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் பாசுரம் உள்ளதே, அதில் தான் மாலே மணிவண்ணா பெருமானுடைய திருமேனியை நேரே கண்டு அதிலே ஆண்டாள் இடைச்சிகள் இவர்களிடத்தில் இருக்கிற பிரேமத்தாலே அன்பினாலே உள்ளமே உருகி கிடந்ததாம். ஓ, இவன் நம்ம அடைவதற்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கார் போல் இருக்கு, நாம தான் இவன் அடைவதற்கு முயற்சி எடுத்தோம், கட்டப்பட்டிருக்கோம்னு நினைச்சிருந்தோம். அது அல்ல, ஒரு பரமாத்மா ஜீவாத்மாவை அடைவதற்கு எத்தனை முயற்சி எடுத்திருக்கிறான், என்ன சிரமம் அவன் பட்டு இருக்கிறான்ங்கிறதை 26லிருந்து புரிந்து கொண்டு தங்களிடத்திலிருந்து முயற்சி அவனிடத்துல மாற்றி விடுறாள் ஆண்டாள். அது 26லிருந்து 29 வரை, 30 வரைன்னு கொள்ளலாம். 29 வரை இடைச்சி பாவனையில் பாசுரம், கடைசி 30வது பாசுரம் தானான தன்மையிலே பாடினாள். அதனால் இப்போ 20 பாசுரங்கள் வரை முடிந்து தற்போது நாம்
21வது பாசுரம் நாள்பாசுரத்தில் உள்ளோம். இனி நேரே கண்ணனோடைய சம்பாஷணம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாற்றாருனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய். உம்மை போற்றுவதற்காக வந்தோம், புகழ்வதற்காக வந்தோம், தேவரீர் எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த பாசுரம். பாசுரத்தின் சொற்களின் பொருள் பார்க்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலன். மகனே கண்ணனே அறிவுராய் எழுந்திராய். இப்ப நந்தகோபாலனுக்கு அடமொழிகள் தான் கீழே சொன்ன எல்லாமே. கண்ணனை சொல்றதை காட்டிலும் நந்தகோபாலனுக்கு இருக்கிற பெருமை தெரிவிக்கிறார். நிறைய பசுமாடுகள் செல்வமாக கொண்டவன். இந்த ஓரொரு பசுவுக்கும் ஏற்றம். அது பாலை பொழிந்ததுன்னு சொன்னால் பாத்திரத்திலேருந்து பால் எதிர்த்து வருமா. பாத்திரத்தை பசுமாட்டின் மடியில கீழே கொண்டு போய் வைக்கிறோம். மடியை தொட்டு விட்டுட்டா போறோம், வரிசையா கறக்க வேண்டிய அவசியமே இல்லை. மடியை தொட்டு விட்டா பால் கொட்டுறதுக்கு ஆரம்பிக்கும். பாத்திரம் நிரம்பி விளிம்ப தாண்டி வெளியில வழியும். அப்படி நன்றாக பொழியக்கூடிய நிறைய பசுமாடுகள் படைத்தவனாம் நந்தகோபாலன். அதைத்தான் இங்க கொண்டாடுறார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. ஏற்ற கலங்கள்னா இட்ட பாத்திரங்கள், கீழே வச்சிருக்கிற பாத்திரம், பாலை ஏற்பதற்காக வைக்கப்பட்ட பாத்திரங்கள். ஏற்ற கலங்கள் பாத்திரங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, கொற்றதனுடைய வேகத்திலே நிரம்பி திரும்ப வழியர்தாம். எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். நிமிட நேரம் நிற்காமல், நாம கறக்க வேண்டிய தேவையும் இல்லாமல் தானே பொழிகிறதொல்லு. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். நல்ல வள்ளன்மை படைத்தவையாம் உதாரமான பசுக்கள். கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டே வளர்ந்த பசுக்கள் இல்லையோ. ஆகையாலே கொடுத்து கொண்டே இருக்கும். கண்ணனும் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டா அப்புறம் சொல்லிண்டே இருப்பார். பசுவும் கேட்டுண்டே இருந்தா சொல்லிண்டே இருப்பார். அர்ஜுனன் கேட்டது ஒரே சந்தேகம். யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். குழம்பி இருக்கிறேன், தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியல, எனக்கு நல்லது ஏதோ அதை சொல். இது ஒரு வார்த்தை கேட்டதுக்காக 700 ஸ்லோகங்கள் கண்ணன் சாதித்தார். அதனாலே கேட்டவுடன் அதற்காக அனைத்தையும் கொடுக்கிறான் இல்லையோ கண்ணன். அவன் சுபாவந்தானே அவன் வளர்த்த பசுக்களிடத்தில் இருக்கும். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் மேலேயும் பெருமைதான், நன்னா அளவுலேயும் பெருமைதான். வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரு பசுவும் கண்ணனை விட வசரமா இருக்கும். அதனாலதான் கண்ணன் வேணுகானம் பண்ணச்சே பசுமாடுகள் நேர வந்து கேட்டா உயரம் ஒத்து போகாதுன்னுட்டு கால்கள் பரப்பியிட்டு செவி ஆட்டகில்லாவேன்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். தங்கள் காலை பரப்பிண்டு தலையை குனிஞ்சுக்கணுமா, இல்லைன்னா உயரம் போராதது. அதனால குனிஞ்சுண்டு கிருஷ்ணனுடைய கானத்தை கேட்க வேண்டும்னு பசுக்களுக்கு ஆசை. ஆக காலை பரப்பிண்டு குனியணும்னா வசரமா இருந்திருக்கணும் இல்லையோ. வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். இப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய பசுக்களை படைத்தவனாம் நந்தகோபாலன். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். அந்த நந்தகோபாலனுடைய மகனே கண்ணனே எழுந்திருப்பாய். நமக்கு தோற்றும் கீழே 16வது பாசுரம், 17வது பாசுரம், 18வது பாசுரம் இதெல்லாம் நன்னா நந்தகோபாலன் நந்தகோபாலன்னு கூப்பிட்டுண்டவள். இங்கேயே சொல்லவே இல்லை. ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலனே மகனேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் வேறே சொல்லலை. வியாக்கியானத்தில் விசாரிச்சிருந்தார். இல்லை மாமனார் பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லாம மறைச்சுட்டாள்னார். 3 தடவை சொன்னாளேன்னார். கீழேதான் நாயகனான் என்ன நந்தகோபன் சொல்லியாச்சு. அப்புறம் அம்பரமே தண்ணீரே சோரே அரம்சேம் எம்பெருமான் நந்தகோபாலா சொன்னாள். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே சொன்னாள். 3 இடத்துல நந்தகோபாலன்னு பேரை சொல்லிட்டு இப்ப என்ன ஞானம் புதியதாக பிறந்து விட்டதா? மாமனார் பேர் சொல்லக்கூடாதுன்னு இப்ப மறைச்சுட்டாரேன்னா இல்லை சொல்லி பார்த்தா நன்னாலேன்னு தோணித்து மாத்தினுட்டாள் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலன். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். தேவரீர் எழுந்திருக்க வேணும். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். ஊற்றமுடையாய் அடியார்களை ரட்சிப்பதிலே நல்ல ஊற்றம் படைத்தவன். சாஸ்திரத்தாலே நன்கு சொல்லப்படுபவன். ஊற்றமுடையவன் வேதைக சமதிகம்யன்னு சொல்லுவார்கள். வேதம் ஒன்றே பகவானை சொல்லுகிறது. வேதத்தை தவிர மத்தொன்னு காட்ட இயலாது. வேதம் பகவானை சொல்லி அல்லது நில்லாது. வேதம் பகவானை தவிர மத்தொத்திர சொல்லாது.
வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேதவிதேவச்சாகம்னு கண்ணன் கீதையில தெரிவித்தா போலே வேதாந்தத்தால நன்கு சொல்லப்படுபவன் ஊற்றமுடையாய் பெரியாய். அதுக்காக வேதாந்தம் சொல்லி முடிச்சுடுமான்னா சொன்னேன் ஆனா முடிக்க முடியலேன்னு ஏற்றுக்கொள்ளுகிற சொல்லியோ பெரியாய். அப்ப வேதத்தை விட பெருத்தவரே, வேதத்தால் நன்கு சொல்லப்படுபவரே, ஆனால் வேதத்தாலே கூட அடைய முடியாதவரே, ஊற்றமுடையாய் பெரியாய். இது ஓர் அர்த்தம். மற்றொரு அபிப்பிராயம், ஊற்றமுடையாய் அடியார்களை ரட்சிப்பதில் நன்கு ஊற்றம் படைத்தவரே பெரியாய். அவர்களை ரட்சித்த அனைத்து காரியங்களும் அவர்களுக்காக பண்ணாலும் அவளுக்கு ஒன்று செஞ்சுட்டேன்னு சொல்லிக் கொள்ளாத பெரியவரே. நாம இருந்தா சின்ன விஷயத்தை பண்ணிவிட்டு ஓஹோன்னு பண்ணோன்னு சொல்லிப்போம் இல்லையோ, கண்ணன் மாட்டார். எவ்வளவு உயர்ந்த செயலை செய்திருந்தாலும் இவர்களுக்காக நாம் ஒன்றுமே செய்யவில்லையே என்று கொள்ளுகிறானாம். அது பெருமை. புருஷோத்தமன் ஏன் சொல்றோம்னா அனைத்தையும் செய்துட்டு இன்னும் செய்யலையே என்ன ஆசைப்படுவதுதான் பெருமை. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலடாய். சாஸ்திரத்தாலே சொல்லப்படுபவன் சாஸ்திரங்கூட என்னால சொல்ல முடியாதுன்னு ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படியே இருந்திருந்தால் அப்ப நம் கண்களுக்கு பகவான் விருந்தாயிருக்கவே மாட்டாரே. அதனாலதான் அடுத்த சொல் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே. சாஸ்திரத்தால மட்டும் சொல்லப்பட்டு போகாமல் லோகத்துல அனைவராலும் காணும்படி வந்து நிற்கிறவர் இல்லையோ. உலகினில் தோற்றமாய் ராமனா எழுந்துள்ளிருக்கார், கேசவனா எழுந்துள்ளிருக்கார், பிரசன்ன வெங்கடேசனா எழுந்துள்ளிருக்கார், கேசவ பெருமாள் இருக்கார், மாதவ பெருமாள் இருக்கார், திருவரங்கநாதன் இருக்கார். இத்தனை பெருமாள் இருக்காளே நம்ம கண் கொண்டு தானே சேவிக்கிறோம்னா சுவாமி இப்பதானே ஊற்றமுடையாயின்னு வேதத்தால சொல்லப்படுறவர் பெரியாய். வேதங்கூட எனக்கு தெரியலேன்னு கை ஓஞ்சு படுத்து அப்படின்னுட்டு நம்ம கண் முன்னாடி சேவை சாதிக்கிறார்னா வேதத்துக்கு கூட தெரியாதுன்னா எங்கேயோ இருக்கார், அதீந்திரியன்னு அர்த்தம். ஆனா நாம கூட பார்த்துடுறோம்னா சுலபமா இருக்காருன்னு அர்த்தம். என்ன வேதத்தால மட்டுமே சொல்லப்படுபவராக இருந்தால் மக்களுக்கு நம்பிக்கையே வராதே. நமக்கு ஒரு அனுபவம் உண்டு, நாம பிரத்யட்சமா பார்க்கணும் இல்லையோ. ஆகையால் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலடாய். உலகத்தில் தோற்றமாக வந்து நிற்கக்கூடியவரே தேவரீர் துயில வேண்டும். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலடாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண். மாற்றார் உனக்கு விரோதிகள் ஆறாரோ. விரோதிகள் அல்ல, மாற்றார் பகவானுடைய பெருமையை ஏற்காதவர்கள், பொறாம பற்றி இருந்தவர்கள். உனக்கு வலி தொலைந்து தங்களுடைய வலிமை தேஜசத்தனை அழிந்து உன் வாசற்கண் ஆற்றாது அடிபணியுமா போலே உன்னுடைய வாசப்பிடியை பிடித்து இனி கண்ணனே எல்லாம் என்று தங்கள் அபிமானம் தொலைந்து உன் திருவடிக்கு கீழே வந்துவிட்டவர்கள். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து ஆசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே இனி கண்ணனை விட்டு பிரிந்த நம்மால் இருக்க முடியாது. எந்து வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. உன்னை போற்றுவதற்காக வந்தோம், புகழ்வதற்காக வந்தோம். புகழ்வது ஸ்தோத்திரம் பண்ணுவது, போற்றுவது பல்லாண்டு பாடுவது. ஆழ்வார்கள் ரெண்டுமே பண்ணுவார்கள். பல்லாண்டுன்னு பாடினாலோ அன்றி உலகமளந்தாய் அடி போற்றின்னு பாடினாலோ அது பல்லாண்டுன்னு அர்த்தம். அதுதான் போற்றுவது. புகழ்வதுன்னா பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி இது இத்தனை விளக்கமா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ இல்லையோ, அதுக்கு புகழ்வதுன்னு பேரு. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்ன இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். இதிலிருந்து தான் கண்ணனிடத்தில் நேரே பேச துவங்கிய பாசுரம். 20வது பாசுரம் வரை நப்பின்னையை முன்னிட்டு கொண்டு பாடியிருக்கிறாள். இனி நப்பின்னை சரித்திரத்தையும் பார்த்து கொண்டு மேற்கொண்டு கிருஷ்ணானுபவத்துக்கு வரலாம். நேற்றைய பாசுரம் 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய். செப்பமுடையாய் திரருடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய். விமலா குற்றமில்லாதவனே என்ன ஆண்டாள் பகவானை அழிக்கிறாள். வியாக்கியானத்துல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 33 அமரர்க்கு முன் சென்னுன்னு இருக்காரே, அது சொல்றதுல ஆண்டாளுடைய கருத்து என்ன? 33 தேவர்களுக்கு முன்னாடி போய் அவர்களுக்கு சகாயம் பண்றேன், ஆனா எங்களுக்கு ஓடோடி வந்து சகாயம் பண்ணுவதில்லை என்ன ஆண்டாள் மனவருத்தத்தோட பிரார்த்திக்கிறாள். அப்படி கூட சொல்லுவார்களானா அம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதேன்னு பிரார்த்தித்தார். கஜேந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிப்போய் மடுக்கரையிலே இருந்து ரட்சித்தாய். வாஸ்தவம். என்ன ரட்சிக்கிறதுக்கு வரக்கூடாதோ? கஜேந்திரன் ரட்சிக்க போனீரே, என்ன ரட்சிக்க வரக்கூடாதோன்னா கருத்து என்ன தெரியுமா? கஜேந்திரன் வலிமை மிக்க ஒரு யானை, அதை கூப்பிட்டு ரட்சிக்க போகிறீர். எங்கிட்ட வலிமையே கிடையாது, அனாதி காலமான சம்சாரத்தில் போராடி களைத்து போய் கிடக்கிறேன். அப்ப வலிமையற்ற எனக்கு வரக்கூடாதா? கஜேந்திரன் சண்டை போட்டு இருக்கிறது ஒரு 1000 ஆண்டுகளாக, அவ்வளவே. நான் சண்டையிட்டு இருக்கிறது அனாதி காலமாக, அப்ப எனக்கு வரக்கூடாதோ? கஜேந்திரனை பிடிச்சுட்டு இருக்கிறது ஒரே ஒரு முதலை,
ஆனா என்னை பத்தின்னு இருக்கிறது 5 முதல்களான இந்திரியங்கள். என்ன ரட்சிக்கிறதுக்கு வரக்கூடாதோ? கஜேந்திரன் தன்னைத்தானே ரட்சிச்சுக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருந்து போராடினான். என்கிட்ட அந்த நம்பிக்கையே இல்லை, நீ தான் ரட்சிக்க போகிறாய்ன்னு சொல்லிட்டேன், அப்பவாவது என்ன ரட்சிக்கிறதுக்கு வரக்கூடாதோ? மழுங்காத வைநுதிய சக்கரனல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே பகவன்னு வந்தாய். தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினாய். யானையின் துயரன் தீர்வதற்காக கருடவாகனாரூடனாய் ஓடோடி வந்தாயே. அந்த ஆனையின் துயரன் தீர்த்தா போல என் துயரன் தீர்க்கக்கூடாதோ? அவ்வளவுதான் அடியேனும் பிரார்த்திக்கிறேன் என்று நம்மாழ்வார் தெரிவித்தார். அப்போ ஒரு சரித்திரத்தை வாழலாம் மேற்கோள் காட்டுறாள்னா அதுல இருக்கிறதையும் நமக்கு நடக்கிறதையும் ஒப்பு நோக்கி பார்த்து பிரார்த்திக்கிறார்கள்னு அர்த்தம். அங்கேயே வந்தியே இங்கே வரக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம். அதை போல 33 அமரர்க்கு முன் சென்றுன்னு சொன்னால் 33 பேர்னு இருந்தா தான் வருவ போல் இருக்கு. 5 லட்சம்னா வரமாட்டியோ? இது முதல் கேள்வி. உனக்கு கணக்கு 33 இருக்கணும் போல் இருக்கு. அப்படி இருந்தா போவை. ஒரு சங்கியா நியதம் உண்டோ? 33 பேரா இருந்தா போறேன். நாங்கள்லாம் 5 லட்சம் குடி பெண்கள், அதனால வரமாட்டாய் போல் இருக்கு. அடுத்து சொன்னார், தேவர்களா இருந்தா தான் போகிறாய், பெண்களாக மனுஷ ஸ்திரீகளா இருந்தா வரமாட்ட போல் இருக்கு. அப்ப தேவர்களுக்கு நான் நடப்பர், மனுஷர்களுக்கு நான் நடக்க மாட்டேங்கிறார். ஆண்கள் பலிஷ்டர்கள்னா போகிறார், பெண்கள் அபலகள்னா வரமாட்டேங்கிறார். தங்களை தாங்களே காப்பாத்திப்போங்கிற செருக்கு இருக்கிறவர்களுக்கு செல்லுகிறான். நீயே ரக்ஷகன்னு செருக்கொழிந்திருக்கிற என்னை ரட்சிக்க வர மறுக்கிறாய். அவர்கள்லாம் எதுக்காக தெரியுமா உன்னை பிரார்த்திப்பா? சாகாவரம் கேட்டு அமுதத்தை கேட்டு பிரார்த்திக்கிறவாளுக்கு ரட்சிக்க போறேன். உன்னையே அமுதமாக கொண்ட எங்களை ரட்சிக்க வர வேண்டாமோ? ஏதோ ஒரு அமுதத்தை கேட்கிறவனையே ரட்சிக்கிறதுக்கு நீ போனியானா உன்னை தவிர வேறொரு அமுதம் கிடையாதுன்னு அனன்ய பிரயோஜனர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப நம்ம ரட்சிப்பதற்காக வர வேண்டாமோ? உன்னை எழுப்பி நடக்க விடுற அவர்களுக்கு போகிறாய், ஆனா உன்னை எழுப்பி உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடணும்னு நினைக்கிற எங்களுக்கு வர வேண்டாமா? இன்னும் பலவிதத்திலும் வியாக்கியாதா. 33 இருந்தால் தான் செல்வீரோ? அமரராக இருந்தால் தான் செல்வீரோ? அமரர்னு சொன்னா மரணம் இல்லாதவர்கள்னு அர்த்தம் இல்லையோ? ஒரு சாதாரண அமிர்தத்தை சாட்டுட்டு மரணமே இல்லை என்கிற வரத்தை பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். ஆண்டாள் தெரிவிக்கிறார், உன்னை விட்டு பிரிந்து விட்டு மரணமடையவும் முடியாமல் வாழ்வதற்கும் முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறோமே, எங்களை ரட்சிக்கிறதுக்கு நீ வர வேண்டாமோ? என்ன ஒரு பக்தன் ஆயிட்டால் பிராணனை விடுறதுக்கு முடியாது, என்ன பெருமானுடைய ஆணை இல்லாது செய்ய முடியாது. பிராணனை வச்சுக்க முடியல, என்ன அவருடைய விசலேஷத்திலே பிரிவாற்றாமையாலே விரகதாபத்தில் துடிக்கிறான். அப்ப என்ன வாழறதா வாழாம இருக்கிறதா? நீ ஆனா வாழ்ந்துட்டே இருக்கிறதுக்கு அமரர்களுக்கு அமுதத்தை கொடுத்து விட்டாய், ஆனா எங்களுக்கு வாழறதுக்கும் வழி தெரியலே, தாழறதுக்கும் வழி தெரியலே. அப்ப 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய், அவர்கள்னாத்தான் ரட்சிப்பாய் போல் இருக்கு. நாம்னா ஓடோடி வந்து ரட்சிக்க வேண்டாமா? தேவர்களுக்கு ஒரு ஆபத்து வரச்சே திருப்பார்கடலுக்கு போயிடுவா. அதுக்கு கூப்பிடு கேட்கும் இடம்னு பேர். லோகாச்சாரியர் தன்னுடைய சிவஜன்மூனத்தை தெரிவித்தார். பாட்டு கேட்கும் இடமும் கூப்பிடு கேட்கும் இடமும் குதித்த விடமும் வளைத்த விடமும் ஊட்டுமிடமும் தனக்கு வகுத்த விடமே என் இருக்க கடவன். ஆச்சாரியனுடைய திருவடித்தாமர்கள் தான் இந்த 5 இடமாவும் இருக்கணுமா? கீழே பார்த்தோம் இல்லையோ ஆச்சாரிய வைபவத்தை பற்றி. ஆச்சாரியன் திருவடிகளே தான் எனக்கு ஸ்ரீவைகுண்டம், பார்க்கடல், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி ஆகிய 5 நிலைகளும் ஆச்சாரியனுடைய திருவடிகளில் தான் இருக்க வேண்டும். வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடம் உந்தனக்கெத்தனை இன்பம் தரும் இராமானுஷா, எந்தனக்கு உன் திருவடி தாமர்கள் தான் அது. ஆனாலே எனக்கு அவை ஈந்தருளேன்னு ராமானுஷன் உத்தந்த அதிலே திருவரங்கத்தமுதனார் பிரார்த்திக்கிறார். அதாவது ஒரு இடத்துலையும் பகவான் இருக்காருன்னா 5 பிரகாரம், 5 நிலைமைகள் அவருக்கு. அந்த நிலைகள் 5லேயும் அவர் எழுந்துள்ளிருக்கிறார். அதில் கூப்பிடு கேட்கும் இடம்னு பிரம்மாதி தேவர்கள்லாம் கூப்பாடு போட்டு கூப்பிடுவாளாம். அதை கேட்டு இருக்கிற இடம் தான் திருப்பார்க்கடல். போய் பகவானிடத்திலே எங்களுக்கு ஆபத்து வந்துடுத்து, நீ ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமா ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்தனத்தில் தெரிவிக்கிறார். வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோச்சன மகிஷ்டபல பிரதானை கோன்ய பிரஜா பசுபதி பரிபாதி. யாராருக்கு என்னென்ன ஆபத்து வந்துடுத்து பாருங்க. வேதாபகார, பிரம்மா தூங்கிட்டு இருக்கிறச்சே வேதத்தையே பறி கொடுத்துருவார். அவர் மூக்கு வழியா போடும், அறான அசுரர்கள் தூக்கின்னு போயிடுவார். அது ஒன்னே ஒன்று தான் பெருமாள் அவருக்கு சொத்து கொடுத்தார். அதையான ஜாகிரதையா பார்த்துட்டு இருக்கணும். அதை தூங்குறச்சே இழந்துடுவர். அப்புறம் பகவான் மத்ஸ்யாவதாரமோ ஹம்சாவதாரமோ பண்ணி திரும்ப வேதத்தை மீட்டு கொடுத்து உபதேசிக்கிறான். வேதாபகார தைத்திய பீடா, தைத்தியர்கள் திதியினுடைய பிள்ளை, அசுரர்கள் தைத்தியர்கள். அவர்களால் எப்போதுமே இந்திரனுக்கு ஆபத்து. ராஜ்யத்தையே தொலைச்சிடுவர், இல்லே சண்டையில தோச்சு போயிடுவர். அது முடிச்சுட்டு போய் நின்று பிரார்த்திக்கிற இடம்தான் கூப்பிடு கேட்கும் இடமான திருப்பார்க்கடல். குருபாதக பரமசிவனார் தன்னுடைய தகப்பனாருடைய தலையே கொள்ளுட்டாரோ இல்லையோ. பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது, சிவனுக்கு 5 தலை இருந்தது.
சிவனுடைய குமாரனான ஸ்கந்தனுக்கு 6 தலை இருந்தது. சிவபெருமான் அவருக்கு 5 தலை, நமக்கும் 5 தலைன்னு பார்த்துட்டு திரிபுர சம்ஹாரம் பண்ணி முடித்த பிற்பாடு அதே அபிமானத்தோட கூட தகப்பனாருடைய ஒரு தலையை கிள்ளி விட்டார். அதுதான் கையில பிரம்ம கபாலமாக ஒட்டி கொண்டது. ஆங்காங்கு சுற்றி இந்த கபாலம் போவதற்கு வழி தேடினார். இப்போ மயிலாப்பூர் கோவில்லே கபாலி கோவில்னு சொல்லுக்கிற மொழியோ, கபாலித்வம் பவிஷ்யசின்னு பிரம்மா சபிச்சுட்டார். என் தலை தகப்பனார் தலையே நீ கிள்ளினாய், அதனாலே கபாலம் உன் கையில் ஒட்டி கொள்ள கடவுதுன்னு சபித்து, அதனாலதான் உலகேழும் சுத்தி திரியும் பெரியோன்னு ஆழ்வாருடைய பாசுரம். நேர பதரிகாசிரமத்துக்கு போனார் பரமசிவன். அவரிடத்துல பிரார்த்திக்கிறார், நமக்கு எப்படி சாப விமோச்சனம்? அப்போ பெருமான் தன்னுடைய திருமார்பு வியர்வ நீரை எடுத்து தெளித்தானா. படையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்க்கமலம் மடலெடுத்து மதுநுகரும் வயலுடுத்த திருநறையூர் முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பலிதிருவோன் இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடனெஞ்சே என்று திருமங்கியாழ்வார் பாசுரத்தில் தாரிக்கிறார். தத்திர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாச்சிதா. நாராயணன் பதரிகாசிரமத்துக்கு ஓடினே பார்வதி தேவியினிடத்தில் பரமசிவனார் சரித்திரம் சொல்லிருக்கார். என் கையில பிரம்ம கபாலம் ஒட்டி நொடுத்து பிரம்மஹத்தி தோஷம் வேற பிடித்து விட்டது, இதை போக்குவதற்கு ஆளுண்டான்னு போனேன். பதரிகாசிரமத்தில் பெருமாள் எழுந்துருளி இருந்தார். மார்பு வியர்வு நீரை எடுத்து தெளித்தார். அப்போ 100 100ஆக 1000 1000மாக கபாலம் உடைத்து செதறி போயிற்று தேவி. அப்ப எனக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டது இன்னும் பரமசிவனார் சொல்லிக் கொள்ளுகிறார். அப்ப தேவர்களுக்கெல்லாம் உதவறதுக்கு போகிறாய், எங்களுக்காக வர வேண்டாமா? அவர்கள் இத்தையும் பிரார்த்திச்சுப்பா, தங்கள் நலத்தை பிரார்த்தித்துக் கொள்ளுவார்கள். இந்திரனுக்கு எப்போதும் தம் பதவியில தான் எப்பவுமே ஆசை. அவனை ரட்சிக்கிறதுக்காக ஓடுகிறாய். கண்ணனிடத்திலேயே கிருஷ்ணாவதார காலத்திலேயே அபச்சாரப்பட்டிருக்கார். 7 நாட்கள் மழை பெய்து கோவர்தனோத்தரன் கண்ணன் பண்ணினார்னா இந்திரன் பட்ட அபச்சாரம் தானே, பசிக்கோபத்தால நடந்தது. அதனால அதுவே அவர் பட்டதுக்கு அபச்சாரம் தான். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்திரன் துர்வாசருடைய சாபத்தாலே மொத்த நஷ்ட ஸ்ரீகரனாய் அவனுக்கு இருந்த செல்வம் அத்தனையும் அழிந்து போய் அப்புறம் பெருமாள் தான் வழி சொல்லி கொடுத்து பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து கொடுத்தார். அப்பவும் அங்க அமுதம் வருமானு பார்த்துட்டு இருக்கானே தவிர கண்ணன்கிற அமுதம் கடைஞ்சின்னு இருக்கிறத திரும்பி கூட இந்திரன் பார்க்கவே இல்லையா. ஆண்டாளுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. எதை பார்க்கணும் எதை விடணும்னு கூட வித்தியாசம் தெரியல இவனுக்கு. இவனை போய் இந்திரன் தேவேந்திரன் கண்ணன் கொண்டாடிட்டு இருக்காருன்னா, கீழோகத்துல ஒரு ராஜா இருந்தார். ராஜா இந்திர பதவிக்காக ஜோதிஷ்டோம யாகம் பண்ணி அங்க போயிட்டார். இந்திரனுக்கு பக்கத்துல ஒரு உட்கார்ந்து விட்டார். இந்திரனை பற்றி ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் பகவான்னா வரமாட்டேங்கிறோம், தேவதைகள்னா எத்தத்தையோ பண்ணி ஏதேதோ பலத்தை பெறணும்னு ஆசைப்படுறோமோ இல்லையோ, அது எவ்வளவு தவறானதுன்னு இந்த இடத்துல வியாக்கியாத்தா சொல்லிட்டு இருக்கார். இந்த ராஜா இங்கேருந்து மேலே போனான், இந்திரனுடைய ஆசனத்திலே உட்காண்டிருக்கான். இந்திரனுக்கு எப்படியான இவனை பதவியிலேருந்து தள்ளி விட்டுடணும்னு ஆசை. அதனால் அவனை பார்த்து வேணும்னு ஒரு கேள்வி கேட்டான். நீ கீழோக்கத்து இருக்கிறச்சே யாரை சார்வபௌமன்னு கொண்டாடுவா, யார் சிறந்த அரசன் உதாரன்னு கொண்டாடுவார்கள் என்று கேட்டான். நிஜமாவே இந்த ராஜா தான் அந்த பேரோடு இருந்திருந்தான். கீழோகத்தில் இருக்கிறச்சு அவனுக்கு தான் அந்த பெருமை. இப்போ உண்மையை தானே சொல்லி ஆகணும். அந்த ராஜாவுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. என்னத்தான் சாரபவன்னு சொல்லுவா அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் தெரியலே சொல்லிவிட்டான். ஆத்ம பிரசம்சை பண்ணினாய். ஆத்ம பிரசம்னு தன்னை பற்றிய பெருமை பேசிக்கிறது இல்லையோ, தன்னை பற்றிய பெருமை பேசிக்கிறதுங்கிறது ஒரு குறை. நீ அதை பண்ணபடியால் இந்திர பதவிக்கு யோக்கியத்தை இல்லை, திரும்பிப்போ அப்படின்னு இந்திரன் தலகுப்புற தள்ளி விட்டுட்டான். சுவாமி தப்பு தானே, ஆத்ம பிரசம்பை பண்ணியிருக்க கூடாது. என்ன இந்த கேள்விக்கு அவன் வேற பதில் சொல்லியிருந்தான்னாலும் இதே தான் பண்ணியிருப்பான். இந்த கேள்விக்கு என்னத்தான் சொல்லுவான்னு சொன்னா ஆத்ம பிரசம்சைன்னு தள்ளி விட்டுட்டான். இப்போ வேற யாரானு ஒரு பேரை சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, அப்போ பொய்யாடு மொழியுது. ஏன்னா கீழே இருக்கிறச்சே இவன் தானே இந்த பேரோடு இருந்திருக்கான். அப்போ பொய் சொன்னிலாயின்னு தலை குப்புற தள்ளி விட்டுடுவான். அப்போ உண்மை சொன்னாலும் தள்ளுறது, பொய் சொன்னாலும் தள்ளி விட்டுடுறது. இது இந்திர சுபாவம். இது ஆழ்வார் எடுத்து காட்டி நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீ உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறச்சே, நீ உண்மை சொன்னாலும் பொய் சொன்னாலும் குப்புற தள்ளி விட்டுடுறத போய் நீ பத்தின்னு இருக்கப்பாய். நீ என்னவடா சொல்லு, மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தஜேயம் கதஞ்சன. மித்திரன்னு பொய் வேஷமிட்டு கொண்டு வந்தா கூட போரும், நண்பனா இருக்க வேண்டாம். நண்பன் வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் ரட்சிக்கிறேன்னு ராமன் சொல்லிட்டு இருக்கார். போக மாட்டேன். ஆனா நிஜமாவே நீ நல்லவனா இருந்தா கூட தலகுப்புற தள்ளி விடுறான், போகிறாய். இது நம்ம கிட்ட மட்டுமல்ல, பகவானே எப்படித்தானே நடந்துக்கிறார். ஆழ்வார்கள்லாம் அலறி துடிக்கிறார்கள், வரமாட்டேங்கிறார். இந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிந்தார்னா அது ஆண்டாளுக்கு இப்ப வருத்தம். 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலராய். 33 இருந்தால் போகிறாய், அமரராக இருந்தால் போகிறாய், கப்பந்தவிற்கும் கலியே துயிலராய். அவர்களுடைய கம்பனத்தை தவிர்க்கிறாய். தேவர்களுக்கு ஆபத்து வந்தவுடன் பகவானிடத்தில் வந்தால் அவர்கள் ஆபத்தை நடுக்கத்தை போக்கி கொடுக்கிறான். இந்த ஆபத்து பல விதத்திலே நேர வர்றது மட்டுமல்ல, துருவ மகாராஜா தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே ஆபத்து வந்துருத்துன்னு பயந்துட்டாவா. துருவன் 5 மாசம்தான் தபஸ் பண்ணார். 6வது மாசத்துல பிரத்யட்சமா சேவிச்சு விட்டார். ஒரு 6ஆம் மாசத்துல தபஸ் தொடங்கும் போது ஒரு காலை கீழே வச்சுக்கிறார், ஒரு காலை மடிச்சின் மேல வச்சுக்கிறார்.
கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த காலை கீழே வச்சுக்கிறார், வலது காலம் அடிச்சு மேல வச்சுக்கிறார். இப்படி காலை மாத்தரிச்சு அந்த பக்கம் பூமாதேவி பாரம் தாங்காம சாய்ந்தாளாம். துருவனுக்கு இருந்த பக்தி, அவனுக்கு இருந்த உறுதியை தாங்க மாட்டாமல் பூமாதேவியே ஒரு பக்கம் சாயரா. எல்லா இடத்துலையும் நெருப்பு பிடிச்சிடும் போல் இருக்கு. அந்த சமயத்துல தேவர்கள்லாம் பகவானிடத்துல ஓடினார்கள். எங்க பதவிக்கு ஆபத்து, துருவன் இப்ப பெரிய தபஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ தான் ரட்சிக்க வேணும்னா. பெருமான் அவளை பார்த்து சொன்னார், யார் தபஸ் பண்ணாலும் அது உங்கூரை வர்றதுக்குன்னு நினைச்சுக்காதீங்க, எங்கிட்ட வர்றதுக்கு ஆள் இருக்கிறார்கள். நீ ஏன் எப்பவுமே உன் பதவிக்கே தான் மொத்த பேர் தபஸ் பண்றான்னு நினைக்கிறேன்? துருவன் இந்திர பதவிக்காக தபஸ் பண்ணவில்லை, என் மடிக்காக தபஸ் பண்ணுகிறான். பிரம்மமாக நாராயணனுடைய திருமடியில ஏறி அமரணுங்கிறது அவனுக்கு ஆசை. குழந்தைக்கு தகப்பனார் மடியில ஏறி உட்காரணும்னு ஆசைப்பட்டான். பிரியவிரதன், உத்தானபாதன் 2 ராஜாக்கள். உத்தானபாதனுக்கு சுனீதி சுருச்சின்னு 2 மனைவிமார்கள். சுருச்சியினுடைய பிள்ளைக்கு உத்தமன்னு பேர். சுனீதியினுடைய பிள்ளை தான் துருவ மகாராஜன். உத்தமன் தகப்பனார் மடியில ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். பார்த்துட்டு துருவனுக்கு ஆசை வந்தது, அப்பா மடியில ஏற போனான். அந்த மாற்று தாய் அதை தடுத்துட்டாள். தடுத்து, என் மடியில பிறந்தாத்தான் தந்த மடியில ஏறலாம், அதனால நீ கிடையாது, போ பகவானை பிரார்த்தித்து என் கர்ப்பத்துல பிறந்துட்டு அப்புறம் தான் தந்தையார் மடியில ஏறலாம்னாள். அடிபட்ட பாம்பு போல ரொம்ப கோபமா துருவன் தன் தாயார் இடத்துல வந்தான். பிள்ளாய் என்ன கோபம்னு சுனீதி கேட்டாள். இந்த மாதிரி மாற்றுத்தாய் சொல்லிட்டாள். அப்படியா, அதான் உண்மையா? உம்மடியில பிறந்திருந்தா கிடைக்காதா தகப்பனார் மடி, அவள்கிட்ட தான் பிறக்கணுமான்னா? பிள்ளாய் அவ 2 சொல்லியிருக்கா, 1 சரி ஆனா 1 தப்பு. பகவானை பிரார்த்திச்சுக்கோன்னு 1 சொன்னா, அவ மடியில பிறந்தா தந்த மடி கிடைக்கும்னு சொன்னா. அவ பகவான தியானம் பண்ணுன்னு சொன்னது ரொம்பவே உண்மை, அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா அடுத்தது, அப்படின்னா இவ மடியில பிறந்துட்டு தந்த மடின்னு சொன்னார் பார், அந்த தந்தையோட மடியே கிடைச்சிட போறதே, இந்த தந்த மடி உனக்கு எதற்காக? அதனால பகவானே தியானம் பண்ணிக்கோ, அவரே தன்னுடைய மடியில உன்னை ஏற்றி அமர்த்தி கொள்ளுவர் என்று தாய் சொல்ல காட்டுக்கு போய் தியானத்தில் ஈடுபட்டான். அப்ப இந்த தேவர்களுக்கெல்லாம் பயம், இவர்களை நினைச்சு கூட அவன் யோகம் பண்ணல. அவன் பண்ணிருக்கிறது பகவான் பராத்பரன் கிடைப்பறாங்கிறதுக்காக. இவாளுக்கு இந்த இருண்டவன் கண்ணத்துக்கு எதல்லோன்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி வச்சுங்க. இவாளுக்கு பதவியில ஆசை பயம்னு இருந்ததுன்னா எது எங்க நடந்ததுனாலும் ஓ நம்ம பதவிக்குத்தான் ஏதோ பண்றா போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு விடுவா. அதைத்தான் இந்திரன் நினைச்சு நேர பகவானிடத்தில் பிரார்த்திக்க, கவலைப்பட வேண்டாம், நான் சேவை சாதிச்சு விட்டாலே அவன் தபஸை நிறுத்திடுவன், என்னை சேவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை பாடுமென்னு துருவனுக்கு காட்சி கொடுத்தான்னு சரித்தன். எதற்குனால், இப்படி யார் எத்த பண்ணாலும் தங்களுக்கு ஆபத்துன்னு நினைச்சிருக்காளே, பிரயோஜனாந்தரத்தையே எதிர்பார்த்திருக்கும் அவர்கள். அனன்ய பிரயோஜனர்களான எங்களை ரட்சிக்க வராமல் பிரயோஜனாந்தரத்தையே ஆசைப்பட்டிருக்கிற இந்திராதி தேவர்களை ரட்சிக்க போகிறாயே. கஜேந்திரனை ஓடோடி வந்ததற்கும் காரணம் உண்டு. என்ன, அவர் கையில மலர பறிச்சுட்டு பெருமான் திருவடிகள்ல தான் இடணும் என்கிற ஆசையோட கூப்பிட்டான். அது சரி, புரிகிறது. ஆனா அங்க கூட ஒரே ஒரு நீர்ப்புழு, முதல்ல ஒரு நீர்ப்புழு, அதுக்கால ஆபத்துங்கிறதுக்காக ஓடினாய். உன்னால் ஆபத்து வந்தால் ரட்சிக்கிறதுக்கு வேண்டாமா? ஒரு முதலையால் ஆபத்து வந்ததுன்னா வரே, ஹிரண்யகசிபுவால் ஆபத்துன்னா வரே. அண்டாள் அழகா பகவானை பிரார்த்திக்கிறாள். ஒன்னால் ஆபத்துன்னா வரமாட்டியோ, மத்தத்தால் ஆபத்துன்னா ஓடி வந்து ரட்சிக்கிறாயே. எங்களுக்கு எதாலே ஆபத்து இல்லை, இப்போ ஒன்னாலதான் ஆபத்து. என்ன, நீ ரட்சணம் கொடுத்துட்டியா, எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை இப்போ. அப்ப நீ தானே உன்னை மறைக்கிறாய். புறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார், வரத சகலமே தது சம்ஸ்கிருதார்த்தஞ்சகர்த்த. உனக்கு எது பரிஜன பரிபருகா பூஷணான்யாதுரானி பிரவர குணகணாச்ச ஞான சக்தியாதயஸ்தே. உன்னுடைய திருமேனியோ கல்யாண குணங்களோ ஆபரணங்களோ ஆடையோ உன்னுடைய உற்சவங்களோ அனைத்தும் எங்களுக்காக, அதெல்லாம் உனக்காக அல்ல. நதே ரூபம் நச்சாகாரா நாயுதானி நச்சாஸ்பதம் வரத சகலமே தது சம்ஸ்கிருதார்த்தஞ்சகர்த்த. அப்ப அனைத்தும் அடியார்களுக்குன்னு இருக்கிறச்சே, நீ எப்படி எங்களுக்கு காட்டாமல் அவர்களுக்கு மட்டும் செல்லலாம்? அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பமுடையாய், நேர்மையாக பரிமாறுபவன். இந்த இடத்துலதான் நம்ம சூக்மமா ஒரு அர்த்தத்தை நோக்க வேண்டும். செப்பமுடையாய், செப்பம்னா ஆர்ஜவம், நேர்மை, செவ்வியோடைய பரிமாறுதல்னு வியாக்கியாதா சாதிக்கிறார். அதாவது தன் அடியார்களை ரட்சிக்க போகும்போது நேர்ம மாறாமல் ரட்சிக்கிறான். செப்பமுடையாய். திரளுடையாய், அவர்களை ரட்சிக்கிறச்சே என்ன விரோதம் வந்தாலும் அந்த திரளை அழித்து விடுகிறான். அந்த திரளை அழிக்கக்கூடிய திரள் படைத்தவர். பகவானுக்கு திரள் உள்ளது. அந்த திரளின் லாபம், தன் அடியார்களை ரட்சிக்கும் போது விரோதமாய் அதை தடுப்பதற்கு ஏது வந்தாலும் அத்தை அழித்து விடுகிறான் இல்லையோ, அதைத்தான் திரள். செப்பமுடையாய், நேர்மையோடே செய்கிறான். திரளுடையாய், பராபிபவன சாமர்த்தியத்தோடே செய்கிறான். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார் பகவானுடைய த்விட்டுக்கள், விரோதிகள். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும், அந்த விரோதிகளுக்கு வெப்பத்தை கொடுப்பவரே விமலா. நேர்மையோடு இருக்கான்னு சொல்லுகிறாள், செற்றார்களுக்கு வெப்பம் கொடுக்கிறான்னு சொல்லுகிறாள்.
விமலா குற்றமற்றவள்னு சொல்லுகிறார். இந்த மூணுத்துக்குள்ள சேர்த்து நாயனார் வியாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமா ஒரு அபிப்பிராயம் சாதித்தார். செற்றார்னு இருக்கலாமோ, பகவானுக்கு ஆறு செற்றார், விரோதிகள்